உண்மையான செய்திகளுக்கும் விமர்சனங்கள் அல்லது கருத்துக்களுக்கும் இடையே தெளிவான வேறுபாடு காட்டும். உண்மைதான் சொல்லணும். நீங்க ஜேர்னலிஸ்ட் உங்களோட கருத்தை போட்டு உண்மை போல எழுதிடலாம். விளங்கிச்சா? ஒரு செய்தி எழுதுறேன்டா, செய்தியை தான் உங்களுக்கு எழுதிடலாம். அந்த செய்திக்கு உங்களோட கருத்தை போடுறேன்டா, அது கருத்து தான்றது விளங்கதான் எழுதும். சரி, செய்திக்கும் உங்களோட கருத்திக்கும் போட்டது பிரச்சனை இல்லை. ஆனா தெளிவா விளங்கணும், இதுதான் செய்தி, இதுதான் கருத்து என்று. சரியா? ரெண்டு மெர்ஜ் பண்ணி செய்தியும் கருத்து ஒன்று மாதிரி வெளியிடே இல்லை. உங்களோட ஒரு திணிச்சல் ஒன்று வாரே, அதுல உங்களோட கருத்து வாரே, அப்ப செய்தி இல்லை. சரி, அது மெயினான விஷயம். பாருங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்தி ஒன்றோ ஊடகங்களோ இயங்கினா நாட்டுல பிரச்சனைக்கு அதுதானே. சரி, நாங்க டார்கெட் பண்றது அதுதான். இன்னும் 5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துல நீங்க ஒரு காலத்துக்கு மீடியா போனா நீங்க கட்டாயம் இந்த விஷயங்களும் மைண்ட்ல வச்சுக்கணும், ஒர்க் பண்ணு. சரி, நீங்க ஈவன் இன் சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போனாலும் இல்லாட்டியும் சோசியல் மீடியா யூஸ் பண்ற நேரம் சரி, மிக கவனமா இந்த விஷயங்கள் இருக்கு. இலங்கையில் அரசு டிவிக் அங்கீகாரத்துடன் மிக நீண்ட நாட்களாக இயங்கி வரும் ஒரே ஒரு தமிழ் மொழியிலான ஊடக கல்லூரியான JM மீடியா காலேஜில் இணைந்து பயணிக்க உங்களுக்கும் சந்தர்ப்பம். அழையுங்கள் 0777128 348 ஜஸ்டிஸ் மாரல் மீடியா காலேஜ்.